அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசன் முன்னா துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 7வது நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் அறையில் தான். சமையல் அறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்டு இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாமே நிரம்பி இருக்கணும், குறைவாக இருக்கக்கூடாது. குறை இருக்கும், நிறைய இருக்கும். அப்போ உங்கள் வீட்டில் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும், வருங்காலத்து சங்கதிகளுக்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணுன்னா வீட்டில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாமே உளுத்தம் பருப்பு, கோதுமை, ரவை, மிளகு அனைத்து பொருட்களுமே, உப்பு உட்பட எல்லாமே அனைத்து பொருட்களும் நிரம்பி வழியணும். அப்போ பெரிய பணக்கார வீட்டில் வந்து மாதத்துக்கு 30,000 40,000 மளிகை சாமான் வாங்குறாங்க, நிரம்பி வழி. அதாவது இருந்தால் கூட மிடில் கிளாஸ் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா 1 கிலோ பாக்ஸில் 1/2 கிலோ அல்லது 1/4 கிலோ தான் வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ஒரு 250 கிராம் கண்டெய்னர் வாங்கி அந்த 250 கிராம் பொருட்கள் வாங்கி நிரப்பிக்கங்க. அல்லது கொஞ்சம் வசதி இருந்துச்சுன்னா 1/2 கிலோ கண்டெய்னர் வாங்கி அந்த 1/2 கிலோ பொருட்கள் வாங்கி நிரப்பிக்கங்க. இப்படி ஃபாலோ பண்ணாவே போதும். மொத்தத்தில் ஏழையாக இருந்தாலும் அவங்கள அடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் அந்த கண்டெய்னரில் நிரப்புறது தான் முக்கியம் ஒழிய அந்த அளவில் முக்கியம் கிடையாது. 1 கிலோ இருக்கணும், 3/4 கிலோ இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்டெய்னர் நிரம்பி வழிஞ்சாவே போதும், அது சிறப்பாக இருக்கும். அந்த வீடும் வந்து இந்த காலத்துலேயும் வந்து இந்த உணவுக்குங்கிறது பிரச்சனை இல்லாமல் நல்லா இருப்பாங்க. மேலும் நல்லா தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.